நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னல்ல வெளியே இருக்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு சில சாத்தானுடைய கதைகளை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல ப்ரொடியூசரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வழக்கம் போல நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை தேடி போகும்போது அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விட்டுக்காயத்தோட இந்த மாதிரி ஒரு 57 கோடி ரூபாய் பணத்தை ஒரு பாலடைஞ்ச மில்லுல வச்சிருக்கேன். ஸோ இந்த பணத்தை வச்சு என்னுடைய பொண்ணை காப்பாத்துருங்க, மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சேர்த்து இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்கள்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி உண்மையிலே யார் இருக்கா, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த சாத்தானை பத்தி சொல்லும்போது ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா அது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லாருமே வந்துட்டு ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோனுடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆகக்கூடிய அந்த ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே நல்லா நீட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, மெயினாக பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஓகேவான ஹாரர் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.